இப்ப அடுத்து என்ன வரணும்? தலைநகரத்துல தேவாலயம் வரணும். சோ அவங்க இந்த மலையை நாங்க தரமாட்டோம், ரொம்ப சென்சிட்டிவ், தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மலைக்கான யுத்தம் இது வரைக்கும் நடந்ததில்லை. அந்த மலையில சண்டை நடக்கும், உள்ள விட மாட்டாங்க, அவங்க அடைச்சிருவாங்க, இவங்க போவாங்க, அங்க கலவரம் நடக்கும், அதான் நடக்கும். ஆனா ஒரு யுத்தம் அதுக்காக ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சு. இந்த யுத்தம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா 3 வருஷம். இப்ப நம்ம ஜூலை வந்துட்டோம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இன்னும் 3 மாசம் வந்துச்சுன்னா கரெக்டா இன்னில இருந்து 3 மாசத்துல 3வது வருஷம் முடிஞ்சிடும். சோ அங்க ஆரம்பிச்ச யுத்தம் தான் அது. இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஏமன் ஹவுத்திகள் உதவி செய்ய வந்தாங்க, லெபனான் உள்ள வந்தது, அவங்களுக்கு உதவி செய்ய ஈரான் உள்ள வந்தது, இப்போ இஸ்ரேலுக்கு உதவி செய்ய அமெரிக்கா உள்ள வந்தது. சோ இந்த யுத்தங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்ப ஏறக்குறைய 13-16 நாட்டுக்கு பரவிருச்சு. இப்ப ஈரான் வந்து பஹ்ரைன், அப்புறம் துபாய், அப்புறம் குவைத் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவங்களோடு கூட மற்ற நாடுகளும் சேர ஆரம்பிச்சு இந்த யுத்தம் வந்து ஒரு பெரிய யுத்தமா மாறிடுச்சு. இந்த யுத்தத்துல மிக முக்கியமா உள்ள நுழைய வேண்டிய ஆள் ஒண்ணு துருக்கி, இன்னொரு ஆள் ரஷ்யா. இவங்க 2 பேரும் உள்ள நுழையணும், அதுதான் ஃபைனல். இப்போ துருக்கி உள்ள சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. அது துருக்கி சொல்லுது நாங்க இஸ்ரேல் அடிப்போம் அப்படின்னு சொல்லுது, இஸ்ரேலும் சொல்லுது நாங்க அடுத்த யுத்தம் துருக்கியோட தான் அப்படின்னு. இப்ப ரஷ்யாவும் சொல்லிருச்சு ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இந்த யுத்தம், மலைக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. நாம் அந்த யுத்தத்துக்கு நடுவில் தான் இருக்கிறோம். சோ வேதம் சொன்ன எசேக்கியேல் 38-39 யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்க நிறைய நேரத்துல பாப்பீங்க, சமாதான பேச்சுவார்த்தை ட்ரம்ப் பண்றாரு, சமாதானம் வருது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் 1 வாரம் 10 நாள் தான் தாங்கும், அதுக்கு மேல வராது. ஏன்னா இது ஆரம்பிச்சது இந்த இடத்துக்காக. இந்த இடத்துல வச்சுதான் அந்த யுத்தம் முடிவுக்கு வரும். இந்த மலை யாருக்குன்றத அது முடிவு பண்ணி தான் வரும். இன்னும் நீங்க சொல்ல போனா இந்த இடத்தை, இந்த வழிபாட்டு தலத்தை முழுவதுமாக இஸ்ரவேல் கைப்பற்றும். இந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த இடத்த விட்டு. ஏன்னா ஒன்னு யுத்தத்துல அது விழும் கீழே. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் அடிச்ச ஏவுகணை கூட ஒன்னு அவங்க பக்கத்துல இருந்து விழுது பாருங்க. கிட்டத்தட்ட 700 மீட்டர்ல வந்து விழுந்துச்சு. இது 700 மீட்டர்ல விழுந்து அந்த அவங்களுடைய காம்பவுண்ட் சேர் வரைக்கும் இடிஞ்சிருச்சு மிசைல். இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டரோட கொஞ்சம் குறைவு 700 மீட்டர்ல வந்து விழுந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு ஏவுகணை ஒண்ணு அதை தாக்குச்சு அப்படின்னா, இந்த வழிபாட்டு தலம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன், இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். இப்பவும் சொல்றேன், இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்க தேவாலயம் வர்றதும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நாம புதிய ஏற்பாட்டு சபையை சார்ந்தவங்க. இஸ்ரவேல் கட்ட போறது பழைய ஏற்பாட்டு தேவாலயம். அது நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், பலி இருக்கு. நமக்கு பலி முடிஞ்சிருச்சு. நம்ம ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். இனி நாம கிடையாது. அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்களா, நம்மளும் யூதர்களும் ஒரே மார்க்கம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடையதான மார்க்கம் உயிர்த்தெழுந்த மார்க்கம். பலி முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் விசுவாசிச்சாதான் ரட்சிப்பு. யூதனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இயேசு கிறிஸ்து யாரா தான் இருக்கிறாரு? தச்சனின் மகனா தான் இருக்கிறார். யூதர்கள்ல நிறைய பேர் ஏத்துக்கொண்டிருக்கிறாங்க இயேசுவை, மேசியானிக் ஜூன்னு சொல்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திற்கு வழி. அவங்க இன்னும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை அறியும் போது மட்டும்தான் மீட்பு வரும். சார் நாம நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப போறது கிடையாது, அது போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அவங்க தான் இங்க வரணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டு, நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேரு நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் பக்கம் போயிட்டு அதுதான் சரின்ற மாதிரி போறாங்க. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த தேவாலயம், அந்த பலி எதுவுமே நமக்கு கிடையாது. ஆனா ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, அதை ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். அது நடக்கும் பொழுது நமக்கு ஒரு மிக முக்கியமான காரியம், நம்ம வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அது நடக்கும். அதனாலதான் இதை நம்ம எடுக்கிறோம். சோ மலை மேல இந்த யுத்தம் நடக்கும். ஒண்ணு இந்த மாதிரி யுத்தத்துல அந்த வழிபாட்டு தலம் போகும். அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒண்ணு வரும். எசேக்கியேல் 38:19 வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சினா 6 புள்ளிக்கு மேல போனோம், 7 புள்ளி வரணும், அப்பதான் பெரிய அதிர்ச்சி. அந்த மாதிரி ஒரு பூமி அதிர்ச்சி வரும்போது ஒருவேளை இந்த வழிபாட்டு தலம் இடியலாம், ஏதோ ஒண்ணு நடக்கும். ஏன்னா 3வது தேவாலயம் அவங்க கட்டுவாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவங்க அதை கட்டுவாங்க. அதை கட்டும் போதுதான் அந்தி கிறிஸ்து அதுக்குள்ள வந்து நிப்பான்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து இல்ல, யாரு? அந்தி கிறிஸ்து வந்து நிப்பான்னு இருக்கு. சோ அவங்களுடைய உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இதான் அடையாளம். இதான் சொல்றேன், அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம ஏன் இதை பார்க்கிறோம்னா, அவங்களுக்கு இது அவங்களுக்கான காரியமா இருந்தாலும் அதுல ஒரு அடையாளம் நமக்கு இருக்கு. சோ நம் கண்களுக்கு முன்பாக அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த யுத்தம் முடியும் போது இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க.
இந்த யுத்தம் பெரிய யுத்தமாய் மாறும். இன்னும் சொல்ல போனா இந்த யுத்தத்துல தான் இந்த வழிபாடுதல ரிமூவ் ஆனதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று அவங்க செஞ்சதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் சபை காலத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டை முடிச்ச கட்டலான்னு அர்த்தம். அதோட எப்ப வேணாலும் இயேசு வருவார். அதுக்கப்புறம் இயேசுவினுடைய வருகை எப்ப வேணாலும் சம்பவிக்கும், காலம் செல்லாது. சோ நம்ம 700 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துருச்சு. இனி இந்த யுத்தம் பெரிய யுத்தமாக மாறப்போகிறது. இதான் பட்டயம் என்று ஆண்டவர் சொன்னது. இந்த யுத்தத்துல பெரும்பான்மையான உயிர் சேதம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். அப்ப 1/4 பங்கு ஜனங்க, இன்னைக்கு ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1/4 பங்கு ஜனங்கன்னா பாத்துக்கோங்களேன் என்ன ஆகும்னு பாருங்களேன். ஆனா அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? உங்களை கேட்டா, இப்ப நம்மள எல்லாம் எப்பவுமே சின்ன நம்பரா இருந்தா நம்ம கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சின்ன நம்பர். இப்ப நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு ஆளு 16,75,000 ரூபாயை திருடிட்டு போயிட்டானா, அப்பா கொள்ளக்காரன் எடுத்துட்டு போயிட்டாம்பீங்க. இப்படி சொல்லி பாருங்களேன், 1,50,000 கோடி காணோன்னு, உங்களுக்கு அது பெருசாவே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? இப்ப இந்தியா முழுக்க ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அப்படியா அப்படிங்கிறீங்களா? நான் சொல்லல, தெரியாது. ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்ல பாருங்க. 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. 1.5 லட்சம் கோடியை காணுமா, என்னமோ நடந்திருக்குன்றாங்க. அது நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா நமக்கு எப்பவுமே பெரிய நம்பர் எப்பவுமே என்ன ஆகும். இப்போ உங்ககிட்டயே 10 to the power of 23x நீங்க என்ன கேட்க போறீங்க? அதை விடுங்க, நமக்கு என்னங்க அப்படின்றீங்க இல்ல? அந்த மாதிரிதான். இப்ப 200 அப்படின்னா நமக்கு அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்ப இந்த வார் நியூக்ளியர் வார். இப்ப நமக்கு தெரியும் நியூக்ளியர் வார் வரப்போது. ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நிறுத்திருச்சு. ஏற்கனவே அமெரிக்காவும் ரெடி பண்ணி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பைபிள்ல இதை பத்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எசேக்கியேல் 38 ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பார் ஆண்டவர். 39ஆம் வசனம், மன்னிக்கணும், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க பாப்போம். தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அது நண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஏன் ஒரு எலும்பு பக்கத்துல மார்க் பண்றாங்க? ஒரு எலும்பை பார்த்தா கூட அந்த எலும்பு பக்கத்துல ஒரு மார்க் போடுவாங்களாம். மார்க் போட்டு இத புதைச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, அதை புதைக்கு மட்டும் அப்படின்னு இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு ஒரு எலும்பு மேல கூட கான்சென்ட்ரேட் பண்றாங்க? இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே புதைச்சிருவோம். அந்த புதைக்கிற இடத்துல எலும்பு பத்தி வந்துச்சுன்னா எதை கவனிப்போமா? நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சுடுகாடு வழியெல்லாம் போறவங்க இருக்காங்க. அந்த காலத்துல நாங்களாம் அந்த வழியை தான் கிராஸ் பண்ணி போவோம். போகும்போது பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள்லாம் கிடக்கும், அது பழைய எலும்புகள்லாம் கிடக்கும். அதை எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? அதை சில இடத்துல நாய் எல்லாம் இழுத்துக்கிட்டு வரும், அதை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஆனா வசனம் சொல்லுது, அதன் அண்டையில ஒரு அடையாளத்தை நாட்டுவான். இது ஃபர்ஸ்ட் ஹிண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதே எசேக்கியேல் 39:11 வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போகு பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு, ஏன் மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க? புதைக்கிற இடத்துல மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க. அங்க ஒரு எலும்ப கண்டா கூட புதைக்கணும்னு சொல்றாங்க, உற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. புதைக்கு மட்டும் அடையாளத்தை போடுவாங்கன்னு இருக்கு. அப்படின்னா அந்த எலும்பு புதைக்கிறவங்க இது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு பாருங்க, வேற மாதிரி. இப்ப இந்த வசனத்தை நம்ம கொரோனாக்கு முன்னாடி படிச்சோம்னா, புதைக்கிறவங்க மூக்க பொத்தி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெருசா தெரியாது, என்னமோ சொல்றாங்க போல அப்படின்னு. ஆனா கொரோனால பார்த்திருப்பீங்க, அந்த டெட் பாடியை புதைக்கிறவங்க எப்படி இருந்தாங்க? அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? புதைக்கிறவங்கல இருந்து அந்த வழியா போறவங்க எல்லாரும் வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அந்த வழியா போறவங்க எல்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்க. என்னது? இப்போ கொரோனா வந்த போது உங்களுக்கு தெரியும், அந்த டெத்துக்கு போறவங்க, அந்த ஃபியூனரலுக்கு போறவங்க, புதைக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? மூக்க பொத்திக்கிட்டு இருந்தாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்துல எசேக்கியேல்ல அவர் அங்க இருக்கிறார், அடிமைத்தனத்துல இருக்கிறார். அந்த காலத்துல ஒரு மனுஷன் செத்தானா வில்லு விட்டு அம்பு விட்டு தான் சாவடிப்பாங்க. போறன்னா அந்த காலத்துல அவ்வளவுதான் போர். செத்தானா தூக்கி போட்டு எரிப்பாங்க, இல்ல போஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. ஒரு எலும்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு எலும்பை கண்டாலும் புதைக்கிறதுக்கு மார்க் போடுவாங்க, அடையாளத்தை நாட்டுவான். புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். முழுக்க முழுக்க இது ஒரு நியூக்ளியர் வாருக்கான அடையாளம். ஒரு கிருமி, ஒரு பயாலஜிக்கல் வார் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான அடையாளம். அது மட்டுமல்ல, இது அப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கு. சகரியாவின் புஸ்தகத்துல
நம்ம வாசிச்சோம் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல சிவப்பு குதிரை எல்லாம் வாசிச்சோம்ல. 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. 14, 12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவருடைய சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமான்னு பாருங்க. நிக்கும் போதே சதை அழுகிறோம், பார்க்கும் போதே கண்ணு கெட்டு போயிடும், நாவு வாயிலேயே அழுகிறோம். இதெல்லாம் நடக்குமா? ஆனா இப்ப நடக்கும். ரேடியேஷன் சொல்லுவாங்க, நியூக்ளியர் ரேடியேஷன். இப்ப நீங்க எல்லாம் போறீங்க, எக்ஸ்ரே எடுக்க போறீங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க. போகும்போது உங்களை முழுசா என்ன பண்றாங்க? போய் எக்ஸ்ரே எடுக்க போகும்போது எடுக்கிறவர் ஃபுல்லா என்ன பண்றாரு? கவர் பண்ணி சேஃப்டி பண்ணி உங்களை ஒரு நிமிஷத்துக்கு மேல அந்த ரூம்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. போய் நிக்க வச்சு டக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து வெளியே. ஏன்னா அந்த ரேஸ் வந்து அவ்வளவு டேஞ்சர். அதை விட பலாயிரம் மடங்கு டேஞ்சர் இது. எரிஞ்சிருவானா மனுஷன். இப்ப சொல்றாங்க ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷன்ல இப்ப செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப கூட ஒரு நியூக்ளியர் பிளான்ட் பக்கத்துல உக்ரைன் அடிச்சிருச்சு ரஷ்யாவை நேத்து. அதுல இருந்தெல்லாம் அந்த நியூக்ளியர் கசிவு வருதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்தா அந்த ஊர் முழுக்கவே மக்கள் செத்து போயிருவாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கியில போட்டாங்க இல்லையா 2ஆம் உலக யுத்தத்துல, அதை விட மோசமானதெல்லாம் போயிருக்கு. ஸோ இப்போ நான் சொல்றது, நேத்து உக்ரைன் வந்து அடிச்சிருச்சு, ரஷ்யாவுடைய நியூக்ளியர் பிளான்ட் பக்கத்துல அடிச்சிருச்சு. அதுல கசிவு இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது இப்போ இந்த வார் கண்டிப்பா நியூக்ளியர் வார். இந்த எஃபெக்ட் நீங்க பாக்குற சகரியா 14, 12 கண்டிப்பாக மிகப்பெரிய சிட்டிகள்ல தான் நடக்கும். சிட்டியை தான் போட்டு அழிச்சு ஒழிப்பாங்க. உலகளாவிய மிகப்பெரிய அளவில் இது நடக்க போகிறது. சோ ஆண்டவர் சொன்ன எசேக்கியேல் 38, 39 சொன்ன நியூக்ளியர் வார் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக ரெடியாக இருக்கு. இதான் பட்டயத்தினாலும். அப்போ ஒரு நியூக்ளியர் வார் நடக்கும்னா அதுல ஏற்படக்கூடிய உயிர் சேதத்தை நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஹிரோஷிமா நாகசாக்கியில போட்டது வந்து அட்டாமிக் அணு. இப்போ அதை விட பல மடங்கு 20,000 மடங்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்குதாமா. அந்த குண்டுகள்லாம் போட்டாங்கன்னா அதை விட மிகப்பெரியதான உயிர் சேதம் ஏற்படுத்துமா. ஒரு குண்டு இருக்குதா 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரே நிமிஷத்துல பஸ்வமாயிருமா. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒண்ணு நியூக்ளியர் கிடையாது, சாதாரண வெப்பன் ஒன்று ரஷ்யா உக்ரைன் மேல போட்டுச்சு. அவ்வளவு வந்து கொடுமையான ஒரு வெப்பன். அப்படி ஜனங்க எரியிற அளவுக்கு அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வராங்கன்னா அதை விட மோசமானது இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இப்ப இருக்கக்கூடியதான வெப்பன்ஸ் உலகத்துல எல்லா நாடுகளும் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஐநா கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, எங்க கிட்ட இவ்வளவு இருக்குன்னு. அத்தனையும் பொய் கணக்கு. ஒருத்தவங்க கூட இவ்வளவு இருக்குன்னு உண்மையை சொல்ல போறதே கிடையாது. அவன் சொன்னானா அதை விட பல ஆயிரம் மடங்கு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படி அவங்க கொடுத்த கணக்கின் படி இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாமா நியூக்ளியர் வச்சு. 400 தடவை. ஆனா இன்னும் ஒரு தடவை தான் பூமி எரியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை தான் எரிய போகுது. ஆனா அவங்க கணக்கு படி 400 தடவை. யோசிச்சு பாருங்க. நோவா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேட்டு பூமியை நான் எதுல அழிக்க மாட்டேன், ஜலத்துல அழிக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா எதுல அழிய போகுது? நெருப்புல அழிய போகுது. இப்ப இந்த நெருப்புல அழியணும்னா நியூக்ளியர். இப்ப போடுற குண்டுகள் எல்லாம் நெருப்பு தான். அத்தனையும் மொத்தம் இங்க பாருங்க, போட்டவனே வெடிக்கு நெருப்பு வருது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நோவா காலம் வரைக்கும் முதல் 2000 வருஷம் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு நெருப்புல அழிக்க போறேன்னு. இன்னைக்கு நெருப்புல அழியதுக்கு இதுவே மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். எல்லா நாடும் நெருப்பை கையில வச்சுட்டு உட்காந்துருக்க எவன் மேல போடலான்னு. இப்ப எல்லாருடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? எவன் முதல்ல ஆரம்பிக்கிறான் தான். ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் எவன் வேணாலும் போடுவான். கேட்டா சொல்லுவான், அவர் ஆரம்பிச்சாரு நாங்க போட்டோம், அவ்வளவுதான். சோ வேதத்தில் சொன்னபடியே நாம் அந்த பட்டயத்தின் காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? இந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு கண்டிப்பா இருதயத்துக்குள்ள என்ன வருது? ஒரு பயம் ஒண்ணு வருது இல்லையா? வசனம் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயத்த இருக்கு பைபிள்ல. இயேசு தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. இவ்வளத்தையும் ஆண்டவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதிட்டு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, என்ன பண்ணாதீங்க, கலங்காதபடி, பயப்படாதீங்கன்றாரு. முடியுமா உங்களால? உங்களால முடியுமா? உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல இந்த செய்தியை கேட்டு போய் தூக்கம் வருமானே தெரியலப்பா. இல்ல அப்படிதானே தோணுது இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது கலங்காதபடி. அது எப்படி நான் கலங்காம இருக்கிறது? இப்போ நீங்க எகிப்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எகிப்துல இருக்கீங்க. இப்போ வந்து சொல்றாங்க எல்லார் வீட்லயும் தலைப்பிள்ளை சாக போகுது.
உன் வீட்டுல மட்டும் சாகாது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. அது எப்படி? பக்கத்து வீட்டுல இருக்கும் எகிப்தின் தலைப்பிள்ளை சாகும், ஆனா தேவ ஜனங்களோட தலைப்பிள்ளை என்ன செய்யாது? சாகாது. இந்த பக்கத்துல எகிப்து வீட்டுல சாகும், இந்த பக்கத்துல எகிப்து வீட்டுல சாகும், நடுவில் இருக்கிற தேவ ஜனங்கள் வீட்டுல சாகாது. அது எப்படி? உங்களால் நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். இப்போ முடியும். ஏன்? ஏற்கனவே ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? தேவ ஜனங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இது 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 வந்து உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு தான் இந்த பைபிள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல பர்டிகுலரா ஒரு வீட்டை கூட கண்காணிச்சு தேவ ஜனங்கள் இருந்த வீட்டுல மரணம் வராம பாதுகாத்த தேவன் சொல்றாரு, இவைகளுக்கு நடுவில் உங்களையும் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகல. அவர் சொல்றார், நீ பயப்படாத. எகிப்து முழுக்க வாதை வரும், இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு வசனம் சொல்லுது. அந்த தேவன் தான் சொல்றாரு, உலகம் முழுக்க வாதை வரும், தன்னை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்றாரு. வராதுன்னா வராது, அவ்வளவுதான். எப்படின்னா கேட்க கூடாது. கேரித்தாற்றங்கரையில போய் இரு, உனக்கு சாப்பாடு வரும். எப்படி வரும்? வரும். அது எப்படிங்க வரும்? ராஜாவுக்கே சாப்பாடு இல்ல, குதிரைக்கு புல் இல்ல, எனக்கு வருமா? வரும். எப்படி வரும்? காக்கா வரும். காக்கா எடுத்துட்டு தானே போவோம். எடுத்துட்டு போற காக்கா கொண்டாடும், கொண்டு வந்து கொடுக்கும். எப்ப கொடுக்கும்? காலையும் சாயங்காலம் கரெக்டா கொடுக்கும். எவ்வளவு நாளைக்கு கொடுக்கும்? நான் சொல்ற வரைக்கும் கொடுக்கும். இதை எதையாவது நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா சொன்னது கர்த்தர். இங்கதான் ஆண்டவர் எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்ற வேர்டு வருது. எதுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னா, நீ பயப்படாதபடி எச்சரிக்கையா என்ன அர்த்தம்னா, நீங்க பயந்தீங்கன்னா அவிசுவாசம்னு அர்த்தம், நீங்க பயப்படலன்னா விசுவாசம்னு அர்த்தம். என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அது எப்படி நடக்கும்? அவ்வளவுதான். அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போனா அங்க நோய் வரும், ஜனங்கள் சாவார்கள். அதே உடன்படிக்கை பெட்டி தேவ ஜனங்களுடைய பாளையத்துக்குள் வந்தால் மரணம் வராது, ஆசீர்வாதம் வரும். ஓபேதேத்து வீட்டுல என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. அதே பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போனா என்ன வந்துச்சு? மூலவியாதி வந்து செத்து போனான்னு இருக்குது. அதே தேவன் தான் சொல்றாரு, அவர்களுக்கு அது வாதையா இருக்கும், அதுக்கு நடுவுல உன்னை நான் பத்திரமாய் பாதுகாப்பேன். கொரோனாவுக்கு மத்தியில பத்திரமாய் பாதுகாத்த தேவன் தான் சொல்லுகிறார், இந்த யுத்தத்துக்கு நடுவிலும் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். யோபு மிகப்பெரியதான நீதிமான், கர்த்தர் சாட்சி கொடுக்கிற நீதிமான். மனுஷன் கொடுக்கறது இல்ல, கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷன் கொடுக்கிறான், கொடுக்காம போறத பத்தி கவலைப்படாதீங்க. யோபு பார்த்து கர்த்தர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல இல்லை. சரி, ஓகே, ரைட். அப்புறம் எப்படி பிசாசால பிடிக்க முடிஞ்சிச்சு யோபுவை? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான். யோபு கிட்டயும் வரான். ஆனா இயேசுவை பிடிக்க முடியல, யோபுவை பிடிக்க முடிஞ்சிச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். யோபு கிட்ட என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயம் என்பது பிசாசினுடைய ஆயுதம். மனுஷன் பாவம் செஞ்ச உடனே முதல்ல வந்த முதல் செட் ஆஃப் அதுல ஒண்ணு வந்து பயம். அவன் சொல்றான், தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டேன். அந்த பயம் போகணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அந்த பயம் எதனால போகும்? எபிரேயர் 10:20 சொல்லுது. வாசிங்க பாப்போம். எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி, அந்த தேவனை பார்க்க வரப்படாதபடிக்கு பயந்துட்டு மரத்துக்கு பின்னாடி இருந்தான்ல, இப்போ அந்த தேவனை பார்க்கறதுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்குள்ள நாம் நுழைகிறோம். எதனால? இயேசுவின் ரத்தத்தினாலே. அந்த ரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாகுது? தைரியம் உண்டாகிறது. அதான் பவுல் எழுதுறாரு, நாம் அவருடைய ரத்தத்தினாலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிறோம். அப்ப நம்ம கிட்டி நெருங்கி சேர்த்துக்கு என்ன எது காரணமா இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதைதான் காலையில பார்த்தோம். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் எந்த வாதையும் அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வாதை வராதது உண்மை என்று சொன்னால், ரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்கள் வீடுகளுக்குள்ளேயும் என் வீடுகளுக்குள்ளேயும் வாதை வராது என்பது நிச்சயம். நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும். நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை பயமுறுத்துற வேலையை மட்டும் செய்வான். என்ன பயமுறுத்துற வேலை? ஒரே வேலை டிவி, ஒரே வேலை செல்போன். அதுல வரும், கொத்து கொத்தாய் மடிகிறார்கள். கொரோனாக்கு போட்டானா இல்லையா? கொரோனா எப்படி போட்டான்? புதைக்க இடமில்லாமல் பிணங்கள் வரிசையாய் நிற்கிறது.
எரியூட்டுகிற இடத்தில் இரவும் பகலும் வேலை நடக்கிறது. பிணங்கள் எரிக்க முடியவில்லை. தெருக்களிலே பிணங்கள், கூட ஒரு வயலின் மியூசிக், எல்லாத்தையும் போட்டு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? நல்லா இருக்கிற உங்களுக்கே மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சும்மா இருக்கிற உங்களுக்கும் ஐயோ எனக்கும் கொரோனா இருக்கும் போல. அவன் போடும்போது அப்படிதான் போடுறான். பிசாசுடைய டூல். திருப்பியும் சொல்றேன், கொரோனா வந்து செத்தவனுக்கு ஈக்குவல் பயத்துல செத்தவன். பிசாசுடைய டூல். எல்லா பக்கமும் உலகமெங்கும் மரணம் ஓலம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. என்ன ஆகுது தெரியுமா? ஐயோ நான் செத்துருவேனேன்னு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அங்கதான் என்ன பண்றீங்க? தப்பு பண்றீங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மரணம் வந்தா சந்தோஷப்படணும். நான் நினைப்பேன், இயேசுநாதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிசாசு அவரை கொல்ல வகை தேடினார். என்ன தேடினா? கொல்ல வகை தேடனான். அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுற பாக்குறாங்க, கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தார்கள், எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த பட்டணத்தார் அவரை சூழ்ந்து கொண்டார்கள், அவர் மறைந்து போனார். இப்படி பாத்தீங்கன்னா கொல்றதுக்கு வகை தேடுறான். இயேசு கிறிஸ்து அழகா ஒரு இடத்துல செத்து போயிட்டாரு. இப்ப பிசாசு நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா இப்பதான் பிசாசு ரொம்ப டென்ஷனா இருக்கான். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, இனி அவரை கொல்லவும் முடியாது, அவர் பிதாவின் வலது பார்சத்துக்கு போயிட்டாரு. உயிர் தெழுந்ததுனால அவருடைய வல்லமை நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு. உயிர் தெழுந்த வல்லமை இப்ப எவனையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஒரு இயேசு போயிட்டாரு, அவர் வல்லமை இத்தனை கோடி ஜனங்கிட்ட வந்துருச்சு. அப்ப அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஈஸியா பிசாசு என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அப்படியே செத்தாலும் கவலைப்படாதீங்க, நேர பரலோகத்துக்கு போறோம், ஆண்டவர் பத்திரமா உட்கார போறோம். இவங்களோட இந்த யுத்தத்துல இருக்கிறத விட அங்க போறது பெட்டர். ஆமாவா இல்லையா? கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். ஆமா தானே? ஆமா, அவ்வளவுதான் பெட்டர். விட்டாங்கன்னா ஓகே, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாருல, இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்கன்னு. அது முழுக்க முழுக்க கல்யாணமானவன் தான். அவன் உள்ள நுழையும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவெல்லாம் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவன். என்ன ஆண்டவரே, பசியா பஞ்சமா பட்டயமா நிர்வாணமா? இல்ல ஒரே கல்யாணம் தான், மொத்தமா சேர்த்து. அதுதான் சொல்ல வரேன். இருந்தா கர்த்தருக்கு சோத்திரம், ஊழியம் பண்ண போறோம், போனா பரலோகத்துக்கு போக போறோம், நேரா பரதீசுல போய் உட்கார்ந்துருக்க போறோம். எந்த பிரச்சனையும் சால்வ்டு. அதுக்கப்புறம் எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நீங்க இந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா இருந்தாலும் தோத்துறோம், போனாலும் தோத்துறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ இன்னும் பொண்ணு கல்யாணம் பார்க்கலையே, பையனுக்கு இன்னொரு வீடு கட்டலையே, பேர பிள்ளை ஒண்ணுக்கு அடிச்சிருச்சுன்னா போதும்பா. ஏன் அது கீழே அடிச்சுட்டு போகுது? ஏன் உங்க மேல அடிக்கணும்? இல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு சொந்த வீட்டுல சாகணும்னு ஆசை பாஸ்டர். நான் கேட்டேன், கட்டுற அன்னைக்கு செத்தா பரவாயில்லையான்னு கேட்டேன். பிரஸ்ட் அன்னைக்கு செத்துட்டா என்ன பாஸ்டர் இப்படி சொல்ல? கேட்கிற முதல்ல உன் ஜப குறிப்பே தப்பு. ஒரு வீடு கட்டிட்டு செத்துட்டான்னா அப்புறம் கட்டுற அன்னைக்கு செத்துற வேண்டியதுதான். கவனிங்க, இந்த உலகத்துல நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை எல்லாத்த விட மேலான ஆசீர்வாதம் மேல இருக்குது. வச்சா தோத்துறோம், போனாலும் தோத்துறோம். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் போயிட்டா என் பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க? நம்மளை யார் பார்த்தாரோ அவரே தான் அவங்களையும் பார்த்துப்பார். அவர் சொல்றாரு, நான் இளம் வயது உள்ளவனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனா ஆனேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சனன் பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டு நீதிமானுக்கே அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. பிசாசு கண்டு பயப்படக்கூடாது. உங்களை கண்டுதான் பிசாசு என்ன செய்யணும்? பயப்படணும். இன்னைக்கு இப்ப இந்த செய்தி ஏன் பாஸ்டர் சொன்னார்ல, நாங்க ஜூலைல தான் கேட்டோம். இப்ப ஆக்சுவலா இத காட் உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நாங்க எப்பவுமே நினைப்போம், கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டு பண்ணார், அது ஓகே. நாங்க டேட் கொடுக்கறது வேற. ஒரு டேட் கேன்சல் ஆகி ஒரு இடத்துக்கு வரோம்னா அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். இது ஜூலைல என்ன நடக்கும் தெரியாது, அதுக்குள்ளேயே கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். உங்க சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். சோ அந்த ஆயத்தம் உங்களை பண்றதுக்காக கூட இந்த டேட் 2 நாளா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடும். அல்லேலூயா. சோ மிகப்பெரிய பட்டயம், 3ஆம் உலக யுத்தம், ரஷ்யா இஸ்ரேல் யுத்தம், உலகளாவிய யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதோட உச்ச நிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பயப்படாதிருங்க. என்ன செய்தி கேட்டாலும் பயப்படாதீங்க. இல்லையா, செய்தியை கேட்காதீங்க. டிவி சேனல்ஸ் என்ன பண்ணாதீங்க, கேட்காம விட்டுருங்க. ஒண்ணு இப்ப நீங்க ஐநா சபையில பேச போறது இல்ல, தெரிஞ்சு நீங்க யாரும் ஒண்ணு இப்ப பண்ண போறதே கிடையாது. ஒன்னும் இப்ப கொரோனால நியூஸ் கேட்டு என்ன பண்ணீங்க? பயந்தது தான் மிச்சம். வேற ஏதாவது நடந்துச்சா? ஒன்னும் நடக்காது. அதுக்கு அதை பார்க்காம ஏதோ 4 நல்ல ஆவிக்குரிய சேனல்ல பார்த்து கர்த்தரை சோத்திரம் பண்ணி பிரைசல் சொல்லி அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. பார்த்து துக்கம் அடைகிறத விட என்ன செய்ய வேண்டாம், பேசாம நல்ல செய்திகள் வரும், பாட்டு வரும், ஏதோ மோகன் சேன காலையில செய்தி வரும், எல்லாம் வரும். பார்த்து சந்தோஷமா போனீங்கன்னா வேலை முடிஞ்சு. நீங்க போய் செய்தியை பார்த்து, ஒரு ஊழியக்காரர் பேசிக்குமோ அவர் சொன்னாரு, நான்லாம் யூடியூப்லாம் பார்க்கறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. ஏன் என்ன அது எதுக்குன்னாரு. உண்மைதான், அதை பார்க்க ரொம்ப டென்ஷன் தான் கூடுது. சரி, அதனால கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது பட்டயம். 2வது பட்டயத்தை ஒட்டி என்ன வரும்? வாசிங்க, 6, 8 வாசிங்க பார்ப்போம்.
பின்பு ஆறு. பட்டயம் அடுத்து பட்டயத்தை ஒட்டி என்ன வருமா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 வகையான பஞ்சம் இருக்கு இப்போ நம்ம காலத்துல. அதையும் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. என்ன பஞ்சம்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிட்டாங்க, ஆயில் தட்டுப்பாடு வந்தது. அந்த ஆயில் தட்டுப்பாடுனால ஃபியூயல் விலை ஏறுச்சு. ஃபியூயல் விலை ஏறினதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லா விலையும் ஏறிடுச்சு. தெரியுமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? தெரியலையேன்றீங்களா? என்ன ஏறிச்சு இன்னைக்கு? சிலிண்டர் விலை ஏறிடுச்சு இன்னைக்கு. ஓவா, எல்லாம் வீட்டுல இருந்து வரலையா, வெளியே இருந்து வரீங்களா? சரி, ஓகே. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஏற்றி இருக்கிறாங்க. பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டிருச்சு. உங்களுக்கு அடையாளம் அரிசி 100 ரூபாயை தாண்டும். அரிசி 1 கிலோ அரிசி எங்க போகும்? 100 ரூபாய்க்கு வரும். பஞ்சத்துடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. இப்போ இந்தியா மட்டும் இல்ல, உலகளாவிய. சோ இந்த யுத்தத்தினால ஒரு பஞ்சம் வரும், மிக மோசமான பஞ்சம். இப்போ உலகளாவிய எல்லா நாட்டிலும் நடக்குது. சூடான்ல மட்டும் 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையா? சூடான்ல மட்டும் உலகளாவிய பஞ்சம். இந்த பஞ்சத்தை ஒட்டி இதோட கூட இந்த இப்ப அது இருக்கு பாருங்களேன், பாருங்க. இது 2026 2 நிமிஷம் ஓடுது, கவனிங்க. ஈரான் போரால் உலக அளவில் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனால் உருவாகும் நிதி நெருக்கடி காரணமாக ஜூன் மாத இறுதிக்குள் 4.5 கோடி மக்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. இந்த மோதலின் பொருளாதார சவுண்ட் மட்டும் 4.5 கோடி பேர் சவுண்ட் வச்சிருப்பாங்க இருப்பதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களே வளைகுடா நாடுகள் மற்றும் லெபனான் வரை பரவிய பிராந்திய மோதலுக்கு காரணமாக அமைந்தன. இதன் விளைவாக ஆர்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட முக்கிய கடல் வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டதால் பல சரக்கு கப்பல்கள் மாற்று வழிகளில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச விநியோக சங்கிலிகளில் கடுமையான நெருக்கடி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக உலக அளவில் எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருவதாக ஐநாவின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஐநா நடத்திய ஆய்வில் அமெரிக்கா ஈரான் போரினால் ஏற்பட்ட விலை உயர்வு காரணமாக சோமாலியாவில் 25 லட்சம் மக்களும், ஆப்கானிஸ்தானில் 23 லட்சம் மக்களும், இலங்கையில் 13 லட்சம் மக்களும் கூடுதலாக தங்களது உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய போராடி வருவதாக ஐநாவின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. இதே நிலை நீடித்தால் ஜூன் மாத இறுதிக்குள் கூடுதலாக 4.5 கோடி மக்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் இதன் மூலம் உலகம் முழுவதும் பட்டினி அபாயத்தில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 36 கோடிக்கும் மேல் செல்லக்கூடும் எனவும் உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. எவ்வளவு பேர்? 36 கோடி பேர். ஜூன் மாசத்துக்குள்ள 4.5 கோடி பேர். இப்போ யுத்தம் நின்னால் கூட, அவங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், அது சரியானால் கூட 4.5 கோடி பேருக்கு இந்த மாச கடைசியில இருந்து சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த யுத்தத்தினால. வசனம் பாருங்க, பட்டயத்துக்கு அடுத்து என்ன வரும்? பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் தான் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது உலகளாவிய எல்லா நாடுகளிலும். இப்ப நமக்கு என்னன்னா விலைவாசி ஏறி இருக்குது, ஆனா பொருள் இருக்கு, அவங்களுக்கு பொருளே கிடையாது. நேற்று பார்த்தோம் இந்தோனேஷியால, இப்ப நம்ம $1 95 ரூபா 96,000 ரூபாய் ஆயிடுச்சு இல்ல, அவங்களுக்கு $1 வந்து 18,000 $18,000. $1 18,000 அவங்களுக்கு. நமக்கு 95 ரூபான்னு சொல்றோம். இலங்கை 40 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. விலைவாசியோட உச்சம். 13 லட்சம் பேர் இலங்கையில மட்டும் சாப்பாடு இல்லாம இருப்பாங்கன்றது. எங்கேயும் இல்லை, இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் தான் போறதுக்கு. ஸோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பஞ்சத்துடைய அடுத்த கோர தாண்டும் உருவாகுது. நம்ம பிரதமரே இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னாரு, இந்த 10 வருஷம்தான் வறுமையின் வருஷம்னு சொல்லியிருக்கிறார். வறுமையின் வருஷம். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு சொன்ன 2வது அடையாளம் நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்குது. இதோட இன்னொன்னு இப்ப ஜாயின் ஆயிருக்கு புதுசா. கேள்விப்பட்டீங்களா? எல்னினோன்னு ஒண்ணு. எல்னினோன்னு கேள்விப்பட்டீங்களா? காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூன் மாசத்துல இருந்து மாறி இருக்கு. ஜூலையிலிருந்து அது உச்ச நிலைமைக்கு போகுது. உச்ச நிலை என்னன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன இதுவே இந்தியாவில் முழுக்க 50 சிட்டி
வெயில் தாக்கத்தை கிட்டத்தட்ட 40-45 டிகிரியை தாண்டிருச்சு, 50 சிட்டி தாண்டிருச்சு. உலகத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துச்சு. பயங்கரமான உஷ்ணம். இந்த அடுத்த ஒரு வருஷம் மிக மோசமா இருக்குமா. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி எப்ப நடந்துச்சுன்னா 1876 நடந்துச்சாம். அதை விட ஒஸ்டான ஒண்ணு இப்ப வருது, இந்த ஜூலை மாசத்துல இருந்து வருது. அதுல இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்திப்பினுடைய உச்சம் என்னவா இருக்கும்னா, பயங்கரமான வெயில் இருக்கிறதுனால நமக்கு அடுத்த ஒரு வருஷம் விவசாயம் முழுவதுமாக படுத்துறோம். ஸோ மிகப்பெரிய கடுமையான பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, சமாளிக்கிறதுக்கு நம்ம உணவு கிடங்கெல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் விலைவாசி என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது. எல்லா மக்களுக்கும் பத்துற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா எல்லாரும் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, காஷன். இங்க பாருங்க, இப்போ இந்த சூப்பர் எல்னினோவால எந்த நாடுகளுக்கு பாதிப்பு அதிகம்? ஏன்னா விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமானதா? குறிப்பா நம்ம இப்ப பார்த்தோம் 2015 சூப்பர் எல்னினோ உருவாகியிருக்கு, 1997 இது போன்ற ஆண்டுகள்லாம் பார்த்தோம். இருந்தாலும் இந்த சூப்பர் எல்னினோ மிகவும் கவனத்திற்கு வந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 1876 ஆண்டுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு சூப்பர் எல்னினோவா இது எதிர்பார்க்கப்படுது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1876ல 140 கோடி மக்கள் இருந்ததான அந்த காலகட்டத்துல உலக மக்கள் தொகையில 3% மேல செத்து போயிட்டாங்களாம் அன்னைக்கு 1876ல. இது அதை விட சீரியஸ்ங்கிறாங்க. ஆனா பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் இப்ப முன்னாடி விட நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உலகளாவிய, ஆனா எல்லா நாடுகளும் கவலை தெரிவிக்கிறது. இப்போ இந்த பக்கம் இந்தியா சைடெல்லாம் பயங்கரமான வெயில், உஷ்ணம், பஞ்சம் இருக்குன்றாங்க. அமெரிக்கா சைட்லாம் பயங்கரமான புயல், வெள்ளம் இருக்கும்னு சொல்றாங்க. இது மிகப்பெரியதான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ரெண்டாவது பஞ்சம், ஒன்று யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பஞ்சம், அதே நேரத்தில் இது வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2 பஞ்சமும் ஒன்னா சேருது. யுத்தத்தால் ஏற்படக்கூடிய பஞ்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏற்கனவே எல்லாத்தையும். அதோட இதுவும் சேர்ந்துச்சுன்னா பஞ்சம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் அவ்வளவு பெரிய மரணத்தை கொண்டு வரும்னு பைபிள் சொல்லுது. ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேருது. இது வந்து இப்பதான் இந்த வருஷம் தான் சொல்றாங்க இந்த எல்னினோ மிக மோசமாக இருக்க போது, குறிப்பா இந்தியாவில் இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது இதோடைய பெரிய விளைவே பஞ்சம் தான். இது ஏற்படுத்தக்கூடிய பெரிய விளைவு பஞ்சம், வெயில், உஷ்ணம், வெளியே போனா சுருண்டு விழுது. இப்போ கூட தெலுங்கானாவிலையும் ஆந்திர பிரதேசில ஒரு 40 பேருக்கு மேல 35 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது போயிட்டே இருக்குது. நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? சாவினாலும். இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கொள்ளை நோயின்னு இருக்கும், சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குது. இங்க 2 இருக்கு மொத்தம். ஒன்னு கொள்ளை நோய், இன்னொன்னு இயற்கை பேரழிவு. ஏன்னா மத்திய 24ல் இயேசு கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன 4 அடையாளம், ஒன்று யுத்தம், ஒன்னு பஞ்சம், இன்னொன்னு கொள்ளை நோய், இன்னொன்னு பூமி எதிர்ச்சி. 4 சொல்றாரு. இதுல இப்ப நம்ம 2 பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்ளை நோய். இப்போ கொள்ளை நோய் நமக்கு அறிந்திருக்கிறபடி கொரோனாவை விட மிக மோசமானதெல்லாம் வருகிறது என்று சொல்லி யுஎன்ஓ சொல்லி, இது பாருங்க பஞ்சம் வரதை பத்தி இவங்க சொல்லி இருக்கிறாங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். சோ அந்த அளவுக்கு இருக்க போது. இது செகண்ட், திருப்பியும் சொல்றோம், இது உங்களுக்கு கதை சொல்லிட்டு போல, உங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் எச்சரிக்கிறார். மத்திய 24-25 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லும், இதோ நான் உங்களுக்கு முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் முன்பதாகவே நமக்கு சொல்றார். எப்பவுமே ஆண்டவர் அதை செய்வாரு. உங்க சபைக்கு ஆண்டவர் முன்பதாகவே சொல்லுகிறார். சோ நீங்கள் ஆயத்தப்படுவதற்கான வேலை தான், பயமுறுத்துவதுக்கு இல்ல. இப்ப நிறைய பேர் இதை ஆப்போசிட்ல உணர்றாங்க. அவர் வந்து பயமுறுத்துற மாதிரி செய்தி கொடுத்தாரு. இப்ப நினிவே ஜனங்கிட்ட போயிட்டு அழிய போதுன்னு சொல்றது பயமுறுத்துறதா காப்பாத்துறதா? அவங்களை காப்பாத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட செய்தி அது. இப்ப நோவா போய் சொல்றாரு ஜலப்பிரளயத்துல உலகமே அழிய போதுன்னு, அது பயங்கரமான செய்தியா இல்ல காப்பாத்துறதுக்காக சொல்லப்பட்டதா? வசனம் சொல்றது கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது. செய்தியை சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாராம்? வெயிட் பண்றாரு. ஓ அவங்க மனம் திரும்புவாங்க. அதே தான் நினிவேக்கும் காத்திருந்தார். 40 நாள் ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க. இப்பவும் தேவன் அதான் சொல்றாரு. உங்களுக்கு சொல்றதோட நோக்கம் என்ன? ஐயோ இப்படி ஒண்ணு இருக்கு, நீங்களே சாவு போறீங்கன்றது இல்ல, இதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை காப்பாத்த போறாரு, இப்படி ஒண்ணு வரப்போகுது. திடீர்னு ஒண்ணு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இப்ப இவங்களே என்ன சொல்றாங்க?
எல்னினோ வரப்போகுது, உணவு தட்டுப்பாடு, உலகம் பேரழிவை சந்திக்க போகுது. இவங்கெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? இதை உங்களை காப்பாத்துறதுக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லி வைக்கிறாங்க. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க. ஆனா நம்ம சொன்னா மட்டும் அது பயமுறுத்துறது. சர்ச்சில் ஏங்க அதெல்லாம் சொல்றீங்க? அப்ப சர்ச்சில் என்ன சொல்லணும்? பஞ்சம் வரும், ஆனால் நீங்கள் வீடு வாங்குவீர்கள் அப்படி சொல்லலாமா? கொரோனால வரும், ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் பலூகி பெருக பண்ணுவார் அப்படி சொன்னா சரியா இருக்குமா? அது வரும், அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அதுதானே செய்தி. நீங்க சபை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா வெறும் நல்ல வார்த்தை தான் கேட்கணும். எது நல்ல வார்த்தை? எது நல்ல வார்த்தை? நடக்குதோ இல்லையோ, ஆனா நல்ல வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்படிதானே? சூலூர் ஹைவேஸ்ல கர்த்தர் 10 ஏக்கர் தருவார், அப்படிதானே சொன்னா உங்களுக்கு அது நல்ல வார்த்தை. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது, உன் உயிரை கர்த்தர் காப்பாத்துவார், அது நல்ல வார்த்தை இல்ல. அவர் சொல்றாரு, ஃபாரூக் கிட்ட சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்படும், எருசலேமே அழியும், நீ மட்டும் பாதுகாக்கப்படுவ. அது எவ்வளவு பேர் நல்ல வார்த்தை. ஆனா இவங்க என்ன பாக்குறாங்க? எருசலேம் அழியும்னு சொல்றாரு, நீ உன்னை காப்பாத்துவேன்னு சொல்றோம். அதே தான் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கு. சபை எப்படி எடுத்துக்குது எல்லாத்தையும்? அவங்களுக்கு மோட்டிவேஷனல் பாசிட்டிவா பேசணும். எல்லாம் அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்றோம், எல்லாம் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஆனா தேவன் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை எண்ணி பத்திரமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப 2வது பஞ்சம் வரும், 3வது கொள்ளை நோய். இங்க பாருங்க, இது ஐநா கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். இந்த ஐநா ரிப்போர்ட்ல கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறதாக சொல்லி இருக்கிறாங்க. இங்க இருக்கு பாருங்க, இது கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று, டிசீஸ் எக்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க, நம்ம தான் யாரும் கவனிக்கிறது இல்ல. இதே மாதிரிதான் கொரோனா வரதுக்கு முன்னாடி, நேத்து பார்த்தோம் சாயங்காலம், கொரோனா வரதுக்கு முன்னாடி 2018 சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரி ஒண்ணு வரப்போது ரெடி ஆயிருங்கன்னு. நம்ம கவனிக்கல, இப்பவும் நம்ம யாரும் கவனிக்கல. இப்போ இதை பத்தி நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. இது இவங்க மட்டும், உலக சுகாதார மையம் மட்டும் சொல்லல. இங்க பாருங்க, யூகேல இருக்கக்கூடிய மருத்துவ கழகம் சொல்லுது, கொரோனா வைரஸ் போன்று புதிய பெருந்தொற்று எப்போது வேண்டுமான உலக நாடுகளை தாக்கலாம். இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இதுவரை தனியா ஒரு வைரஸ் காணாம போயிடுச்சு. 100க்கும் மேற்பட்ட 316 வைரஸ் காணும். சோ மிகப்பெரிய கொள்ளை நோய்க்கான எல்லா காரியங்களும் ரெடியா இருக்கு. இப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க என்ன போயிட்டு இருக்குது? எபோலா போயிட்டு இருக்குது. எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்ட ஆப்பிரிக்கால மிக மோசமா போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹண்டா வைரஸ் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருன்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு வரப்போகுது கண்டிப்பா. ஏன்னா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், வரப்போது ரெடியாருன்றான். யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுவும் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் ஹண்டா வைரஸ் இருக்கு, ஒரு பக்கம் எபோலா இருக்கு. இல்ல கொரோனா வரப்போதா, அடுத்த வேரியன்ட் வரப்போது தெரியாது. ஆனா நிச்சயம் ஒண்ணு இருக்கு, ஏன்னா அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளும் சொல்லுது. நான் திருப்பியும் சொல்றேன், இதை எதுவும் விளையாட்டுக்கு சொல்லல. நீங்க கொரோனா வரதுக்கு முன்னாடி இப்படிதான் சீரியஸ் இல்லாம இருந்தீங்க. மிக மோசமான ஒரு காரியத்தை நம்ம ஒரு 3 வருஷம் சந்திச்சோம். 2020 இருந்து 2023 மே மாசம் வரைக்கும் மிக மோசமான காரியங்களை சந்திச்சோம். ஸ்தம்பிச்சு போயிட்டோம், என்ன பண்றது தெரியாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்து நம்ம எல்லாம் இப்படி ஆயிட்டோம். அதுல விழுந்த பொருளாதாரம் இன்னும் என்ன செய்யல, பல நாடுகள் எழுந்திருக்கவே இல்லை. இப்ப 4 வருது ஒன்னா. யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, பஞ்சம் ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆட தொடங்கிருச்சு, ஒரு பக்கம் கொள்ளை நோயும் வருது. இதோடு கூட ஆண்டவர் சொல்றாரு, பூமி எதிர்ச்சிகளும் வரும். இப்போ இந்த 10 வருஷம் தான் பூமி எதிர்ச்சிகளின் காலம்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, இது பூமி எதிர்ச்சிகளின் காலம் இந்த 10 வருஷம் தான். நீங்க சிவப்பு கலர்ல பாக்குற டாட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வெறும் டாட்டா இருக்குல்ல, அத்தனையும் பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்துல வந்தது. ஒரு வருஷத்துக்கு 10,000 பூமி எதிர்ச்சி நடக்குதான். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த 10 வருஷம் தான், 2004 சுனாமிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 10,000க்கு மேல நடக்குதா. இந்த 10 வருஷத்துல மட்டும் 1,00,000க்கு மேல நடந்திருக்கு. இங்க பாருங்க, 2015 இருந்து 2025 மட்டும் 80,000 பூமி எதிர்ச்சி 4.5க்கு மேல நடந்திருக்கு. அது கீழே உள்ளது கணக்கு இல்ல, 4.5க்கு மேல உள்ளது மட்டும் கிட்டத்தட்ட 80,000 பூமி எதிர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு 10,000 பூமி எதிர்ச்சி நடக்குதான். இதுல மேஜரான 7.7 7.8 வந்து 2025 நடந்திருக்கு, போன வருஷம். இது பூமி எதிர்ச்சி இன்னும் வரும்னு சொல்றாங்க, இன்னும் பெருசா வரும். ஜப்பான் சொல்லுது 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பூமி எதிர்ச்சி வரும்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க,
3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும்னு சொல்றாங்க. அதை ஒட்டி இன்னொன்னு சொல்றாங்க. நான் சொன்னாலே எசேக்கியேல் 38 இஸ்ரேல்ல பெரிய பூமி அதிர்ச்சி வரும்னு இங்க இருக்கு பாருங்க. இது அவங்க சொல்றது. அடுத்த வருஷத்துல நெக்ஸ்ட் இயர் கிரிட்டிக்கல் ஃபார் இஸ்ரேல் 2027 சொல்றாங்க. கிரிட்டிக்கல் ஃபார் இஸ்ரேல் எர்த்குவேக் ப்ரிப்பேர்னஸ் இஸ்ரேல்ல சொல்லிட்டான். அடுத்த வருஷம் மிக மோசமான ஒரு காலம் இஸ்ரேலுக்கு. எதை வச்சு? பூமி எதிர்ச்சி வச்சு. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி, ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய். 4 இப்ப இருக்கு. எசேக்கியேல் 38 சொன்ன யுத்தமோ பஞ்சமோ இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 சொன்னதும் நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இயேசு சொல்றார், இனி வருகிற நாட்களிலே இந்த ஜூலைல இருந்தே எல்னினோ ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சு. கொள்ளை நோய் தான் வரும்னு சொல்லியிருக்கான். அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நமக்குள்ள பெரிய தாக்கம் ஒண்ணு இந்தியாவுக்குள்ள வரல. மற்றபடி எபோலாக ஆப்பிரிக்கால வந்துருச்சு. உலகளாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 நம்ம அதுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ இவைகள் வெளிப்படுத்தல் 6:8 நம் கண்களுக்கு முன்பாக நடக்க தொடங்கிடுச்சு. மிகப்பெரியதான காரியங்கள் அதை ஒட்டி நடக்கும். வேதத்தில் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நடக்குமானால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க பார்ப்போம். லூக்கா 21:28 வாசிங்க. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு ரொம்ப சமீபம்ன்றார். இந்த 4வது குதிரை, மங்கிர நிறமுள்ள குதிரை இருக்கு இல்லையா, இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு, 5வது முத்திரைன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கிடையாது, பலிபீடம் இஸ்ரவேல் கட்ட வேண்டியது. அதனாலதான் சொன்னேன், அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க எடுத்துட்டு அங்க ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. அது அவங்களுக்குரியது, இதான் நமக்கு மிக முக்கியமானது. சோ இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு, கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போகிறதான மீட்பு சமீபமாக இருக்கிறது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, இப்போ வருக வராது, அப்பா வருக வராது, அந்த நாட்டுக்கு எழுப்புதல் வந்தாதான் வருக வரும், இந்த நாட்டுல தூதன் வந்தாதான் வரும், நிறைய சொல்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப இதெல்லாம் எதுக்காக? வருகைக்கான அடையாளம். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இத்தனை காரியங்கள் இவ்வளவு துல்லியமாய் நடக்கும் என்று சொன்னால் இயேசு வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கும். நமக்கு சபை உருவாக்கப்பட்டது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டது. இந்த சத்தியங்கள்லாம் கேட்கப்படுவது ஏதோ சடங்காச்சாரம் அல்லது சபைக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. இது எல்லாம் உங்களை வருகையில கொண்டு போவதற்கு எதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டீர்களோ, எங்கே கொண்டு போவதற்காக வேறு பிரிக்கப்பட்டீர்களோ அதற்கான ஆயத்தம் இப்ப நடந்துட்டு. எல்லா காலத்திலும் அது நடக்கும், இப்ப இந்த காலத்திலும் நடக்குது. சோ இயேசுவின் வருகை எப்ப வேணாலும் இருக்கும். இனி நாம் ஆயத்தப்படுவதற்கான காலம் மட்டும்தான் இருக்கே. அது ஒரு நிமிஷத்துல இருந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதுதான். அது எப்ப வேணாலும் வரும். அப்ப நாம என்ன செய்யணும்? அவரை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். அதான் முக்கியம். அப்ப அவரை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுறதுன்னா என்ன அப்படின்னா 7 முக்கியமான காரியங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 7 காரியங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஒண்ணு வரும். கண்டிப்பா நான் வருகையில் என்ன செய்வேன், போயிருவேன் அப்படிங்கறத இந்த 7 காரியங்கள் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். காலையில கூட அதான் வாசிச்சோம். இயேசுவின் ரத்தம் நம்மள என்ன பண்ணிருக்குது? கழுவிருக்கு. இப்ப அந்த உத்தரவாதம் இருக்குதா? இப்போ இயேசுவின் ரத்தம் எனக்கு கழுவுன அதே ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கு, நான் வருகையில போயிருவேன் அப்படின்ற எண்ணம் இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொன்னு, ஒருவேளை புதுசா வந்திருக்கிறீங்க, யாராவது கூட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதையெல்லாம் துல்லியமாய் சொன்ன இயேசுதான் சொல்லுகிறார், அவருடைய ரத்தத்தாலே உங்கள் பாவங்களை கழுவுவேன் என்று சொல்லி. உங்களுடைய எல்லா காரியங்களையும் போக்கி உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிற அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர் ஒருவரே, பரலோகத்துக்கு போனவரும் அவர் ஒருவரே. சோ அவர் மட்டும்தான் கொண்டு போவார். நீங்கள் புதுசா வந்திருந்தீங்கன்னா, இயேசு அறியாதவங்களா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை நம்முடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்வார். ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் அது வரைக்கும் இந்த பைபிள் வாசிக்கிறதெல்லாம் எனக்கு ஒண்ணுங்க தெரியாது. நான் பாட்டுன்னு சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு. ஒரு நண்பர் மூலமாக இந்த இயேசுவை நான் அறிந்தேன். நான் சொல்லுவேன், இன்ன வரைக்கும் தைரியமா சொல்லுவேன், 18 வயசுல இயேசுவை கையை பிடிச்சேன்.
இந்த 34 ஆண்டு காலம் நான் சொல்லுவேன், இயேசு எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். நான் இயேசுவை எத்தனையோ தடவை மறுதளிச்சிருக்கிறேன், ஓடி இருக்கேன், பின்வாங்கி போயிருக்கிறேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட இயேசு எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. அவர் என்னை விட்டு விலகினதே கிடையாது. அந்த அன்புள்ள தேவனை குறித்து சொல்லுகிறேன். அவர்தான் உலகத்திலேயே அன்புடான் தேவன். அவர்தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க முடியும். நீங்க அவர் கையை பிடிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் அப்படி சபைக்கு வருகிறவரா இருந்து அடுத்து நான் என்ன செய்யணும் வருகையில போறதுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க ரெண்டாவது செய்ய வேண்டியது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. நேத்தே பார்த்தோம், தெளிப்பு ஞானஸ்நானம் கிடையாதுன்றதை பார்த்தோம். இனி காலையிலையும் பார்த்தோம், தண்ணி தெளிக்கிறதெல்லாம் கிடையாது, தண்ணியில மூழ்கணும். பேப்டிசம் என்றால் கிரேக்க வார்த்தைக்கு மூழ்குதல் என்ற அர்த்தம். உள்ள போய் வெளியே வரணும். அதோட அர்த்தம் என்னன்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல் அப்படின்னு அர்த்தம். சோ தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நான் இன்னும் ஞானஸ்நானமே எதுவுமே எடுக்கல, அது எனக்கு தெரியாது அல்லது தெரிஞ்சு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, தயவு செய்து இனி காலம் செல்லாது. உங்களுக்கு இதுவே ரட்சணிய நாள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை சீஷனாய் ஏற்றுக்கொண்டு இயேசு ஞானஸ்நானம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து பாருங்க, அது என்ன செய்யணும்னு உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை அவர்தான். இப்ப நீங்க ஒரு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஏதோ ஒன்று தராங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க தெரியுமா? ரேஷன் கார்டை வாங்கிட்டு ஒரு டோக்கன் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவங்க கொடுக்கறதான அந்த ஒரு இதை கொடுத்துருவாங்க. என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த டோக்கன் ஒன்று இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க டோக்கனை தொலைச்சிட்டேன், இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? கொடுக்க முடியாது. இல்ல சார் நான் வாங்கவே இல்லை சார், டோக்கன் கொடுங்க. இல்ல சார் ரேஷன் கார்டு இருக்குது, அதெல்லாம் சீல் போட்டாச்சு, உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டேன்னு. இதுக்கப்புறம் இன்னொரு சீல் போட முடியாது. ஸோ டோக்கன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னா விசா கண்டிப்பாக எடுக்கணும், ஒரு டிக்கெட் ஒன்று எடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் உங்களுக்கு உருவாக்குகிறவர், அவர்தான் உங்களை சுத்திகரிக்கிறவர். காலையில பார்த்தோம், அவர்தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்த அபிஷேகம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவர் ஒரு ஆள் தத்துவம், அவர் உண்டு. நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள் உலாவுகிறார், நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார், நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார், சபையின் மூத்த போதகராக இருக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார், வரும் காரியங்களை குறித்து நமக்கு போதிக்கிறார். அவர் தான் விடுதலையின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த அபிஷேகம் பெறாம இது நடக்காது. அது ஏன்னா உங்களை கொண்டு போய் மேல சேர்க்கறதுக்கு அந்த பரிசுத்தமான இடத்துல சேர்க்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. சோ அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை வர முடியாதவங்க, அபிஷேக கூட்டத்துக்கு வர முடியாதவங்க இருந்தீங்கன்னா, நீங்க வீட்டுல யாரும் இல்லாத போது நல்ல முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சபையினுடைய நிலைமை என்னன்னா, பரலோகத்துக்கு போனோம், வருகை வருது, இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறதையும் அனுபவிக்கணும், இந்த சந்தோஷமும் இருக்கணும், எல்லாம் போயிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் வருகையிலையும் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிடணும்பா. எப்படி? அப்படி பிரிஞ்சா அதுக்கு பேர் என்ன சாவு? நல்ல சாவு. அவன் நல்ல மனுஷங்க, தூக்கத்திலே செத்துட்டாரு. அப்ப இயேசுநாதர் சிலுவையில செத்தது என்ன சாவு? ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்களே, அது என்ன சாவு? ரத்த சாட்சிகளை போட்டு நெருப்புல போட்டு எரிச்சாங்களே, அது என்ன சாவு? ஸ்டெயின்ஸ் ஐயாவை போட்டு நெருப்புல எரிச்சாங்களே, அது என்ன சாவு? தூக்கத்துல பிரியது நல்ல சாவுன்னு யார் சொன்னது? நம்ம நினைச்சுக்கிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பதுதான் நல்ல சாவு, இல்லையா? அந்த மாதிரி நமக்கு என்னன்னா, எல்லாமே நம்ம நினைக்கிறபடி பீஸ்ஃபுல்லா நடக்கணும். என்ன பண்ணணும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், வியாதியெல்லாம் இருக்கக்கூடாது, சொத்து சேர்த்து வச்சுக்கணும், அப்படியே பேங்க்ல பேலன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி லாக்கரை திறந்தா நகை இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி நடக்கிறதுக்கு நல்லா சுத்தி நல்ல சொந்த வீடு இருக்கணும், அப்படியே பரலோகத்துக்கு போயிருக்கணும். இல்ல அப்படியே போயிடணும். நீங்களும் அப்படியே வந்துருவீங்க.
எல்லா பாடுகளையும் அனுபவிச்ச பவுலும் அங்க வருவாரு. ரத்த சாட்சிகளா மரிச்சவங்களா வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க நடுவில் உட்கார்ந்துருப்பீங்க. அவங்க சாட்சி சொல்லிக்கிட்டே வருவாங்க. நாங்க கப்பல்ல 13 நாள் இருந்தோம், பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் எங்களை போட்டு எரிச்சாங்க அடிச்சாங்க, பட்டணம் தோரங்கள் அடிக்கப்பட்டோம். நீங்க என்ன பண்ணீங்க? ஜீரணமே ஆகல, நைட்டு முழுக்க சாப்பிட்டேன், நெஞ்சிலேயே நின்னுச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே நைட்டு தடவை 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 ஆவியானவர் எல்லாத்தையும் கீழே இறக்குனாரு. உங்களுக்கே எப்படி இருக்குது? நீங்க அப்படித்தான் போய் சுவாச சொல்ல போறீங்க. எல்லாரும் பரலோகத்துல நீங்க போய் அப்படிதான் சாட்சி சொல்ல போறீங்க. அப்படிதான் பிரசங்கமும் பண்றாங்க. ஒன்னும் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அப்படியே மேல உட்கார வச்சு. நல்லா கவனிங்க, நீங்க உபத்திரவப்படணும்னு நான் சொல்லல, ஆனா கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சீங்கன்றது முக்கியம். அதை விட முக்கியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய கூடாது. நான் எல்லாம் பண்ணுவேன், அத்தனையும் பண்ணுவேன், சபையில உட்காந்துக்கிட்டு சினிமா பாட்டு பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன், புகையை போட்டு விட்டு லைட்டை போட்டு விட்டு கத்துவேன், எல்லாம் செய்வேன், அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போனேன். எப்படிடா போவிய? எப்படி போவிய? கவனிங்க, இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தா தான் போக முடியும். எப்படி இருந்தாலும் போலான்னா சபையே தேவை கிடையாது. எதுக்கு சர்ச்சை அப்புறம்? அதான் எப்படி இருந்தாலும் போலாமே. அதனால தயவு செய்து வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். திருப்பியும் சொல்றேன், நீங்க ஊழியக்காரரை ஏமாத்திடலாம், உங்க குடும்பத்தை ஏமாத்திடலாம், எல்லாரையும் ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுதான். தாவீதை சீமையை திட்டினாலும் சரி, சவுலு துரத்தினாலும் சரி, எத்தனை பேர் அவனை துரத்தினாலும் சரி, அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று சொன்னால் அவனை அசைக்க யாராலையும் ஒன்றும் முடியாது. அல்லது கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இல்லாம உங்க கூட பெரிய தளபதி நீங்க சவுலு, உங்க கூட பெரிய படையே இருந்தாலும் நீங்கள் நாண்டு கொண்டு சாவர காலம் ஒன்று. சோ கர்த்தர் கூட இருக்கணும். இப்ப நம்ம பலகீனங்களில் இருக்கே, ஆனா அதுல இருந்து விடுதலையாங்கிற எண்ணம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பாவத்தை விரும்புறீங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படியே ஜாலியா இருக்கணும். இல்ல, அந்த இடுக்கனான வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல பலுகி பெறுகிறவங்க உள்ள போக முடியாதுன்னு அர்த்தம். ஒடுக்கிறவங்க தான் உள்ள போக முடியும். தன்னை ஒடுக்கி, உலகத்துல தன்னை ஒடுக்கி கர்த்தருக்காக வைராகியமா சாட்சி அணிக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அந்த இடுக்கனான வாசல் வழியே பிரவேசிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இடதுபுறமும் வலதுபுறமும் பலூகி பெருகி, சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்லே நுழைய முடியல, சைட்ல போகுது, அப்படி இடிக்குது. 2 கதவும் திறந்தாதான் உள்ள போக முடியுது. கேட்டா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? பலூகி பெருக பண்ணிருக்கிறார். பாத்துக்கோங்க, அவர் வச்சிருக்கிற வாசல் இடுக்கனான வாசல். உள்ள போகும்போது 2 பக்கமும் இடிச்சுக்கிட்டு நின்னுச்சுன்னா முடியாது. அப்புறம் உள்ள இருந்து ஒரு தூதன் இழுக்க, வெளியே இருந்து ஒரு தூதன் தள்ள, வந்து தொலை. நாங்க விளையாட்டா பேசுவோம். வரும்போது நீங்க பாட்டு 100-110 கிலோ இருந்து விளையாட்டா சொல்றேன், அவன் பார்த்துட்டு இந்த ஆளை தூக்க முடியல, அவர் எல்லா ஆசீர்வாதம் வாங்கி பலுகி பெருகி முன்னும் பின்னும் சைடும் குணமா வளர்ந்துருக்கிறாரு, அதனால நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலான்ட்டானா கதை முடிச்சு. நான் திருப்பி சொல்றேன், விளையாட்டா சொல்றேன். அப்புறம் நாளைக்கு காலை யூடியூப்ல போட்டுருவான், பரலோகத்திற்கு தூக்க முடியாத தூதர்கள் இருக்கிறதாக எம்டி ஜெகன் அப்படிம்பா. அடுத்த இம்சை அது வேற. இதுக்குனே வெயிட் பண்ணி திரியிறாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்க மாட்டான், நம்ம சீரியஸா சொல்றதெல்லாம் விட்டுறான். இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டோம்னா அதை பிடிச்சிக்கிறான். அதனால கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பரலோகம் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அல்லேலூயா. இது 4வது. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. இருக்கா? கீழே இருக்கா? கீழே இருக்கா? இல்ல, எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட. கவனிங்க, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில இருந்து எதுவும் வராது, கம்பல்சரி வராது. அது வருகை வந்தாலும் வராது, ஒருவேளை மரணம் முந்தினாலும் வராது. அப்போ உங்களோடு கூட பரலோகத்துக்கு நீங்க கொண்டு போக முடிஞ்சது ஒன்னே ஒண்ணு இருக்கு. இந்த பூமியில நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா இருக்குது. நீங்க சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துல உங்களுக்கு வந்து சாட்சி கொடுக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, காலம் நெருக்கம், ரொம்ப நெருக்கம். பூமியில் உள்ள கால் பங்குன்னு சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க 30-35 கோடி பேர் பஞ்சத்துல பாதிக்கப்பட போறாங்கன்னு. இந்த மாச கடைசியில 5 கோடி பேருங்கிறாங்க, 4 கோடின்னு. சோ எது எப்படியோ உயிர்கள் வந்து இப்ப வேகமாக மரிக்கிற இடத்துல இருக்கு. இப்ப நாம அதை வேகமா காப்பாத்துற இடத்துக்கு போகணும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. நீங்க மீட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வந்துடும். நான் எப்பவும் சொல்லுவேன், பேழைக்கு வெளியே இருக்கிறது நாட்டு மிருகமா காட்டு மிருகமான்னு தெரியாது, ஆனா சுத்தமானதா அசுத்தமானதா தெரியாது. அது பேழைக்குள்ள வந்துட்டா பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் வெளியே இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அவன் சபைக்குள்ள வந்துட்டானா அவன் பாதுகாக்கப்படுவான். சோ அவனை ஆண்டவருக்குள்ள அவனை எப்படியாவது கொண்டு வரணும், அதை சொல்லணும். ஏன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. பாருங்க, கொரோனா வந்துச்சு, உலக அரசாங்கம் அத்தனை கை விரிச்சிருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு வருஷம் ஸ்தம்பிச்சாங்க. ஆனா அந்த ஒரு வருஷமும் நம்மளை ஜீவனோட வைத்தது கர்த்தர் தான், யாருமே இல்லை. இப்பவும் அடுத்து இதை விட மோசமானது வருது. அப்ப அதுக்கு நடுவுல நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார், ஒரு நிச்சயம் இருக்கு. நம்ம பேழைக்குள்ள இருக்கிறோம், ஆனா வெளியே இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்கறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த சத்தியம் தெரியாது, இயேசுதான் மெய்யான தேவன்னு தெரியாது. சோ அவங்களுக்கு எப்படியாவது சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு தடவை நீங்க சொல்லுங்க, அது ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது அவங்களுக்கு. ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு தடவை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அப்போ அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா, இப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறோம், கடைசி காலத்தை பத்தின ட்ராக்ஸ். இந்த ட்ராக்ல பின்னாடி உங்க சர்ச்சுக்கு இடம் போடுறதுக்கு, அட்ரஸ் போடுறதுக்கு இடம் விட்டுருக்கிறோம். ஸோ இந்த ட்ராக்ல எதுவும் இருக்காது, எங்களை பத்தி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எதுவுமே இருக்காது. இந்த கடைசி காலம் இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த ட்ராக் கீழே இருக்கு. நீங்க அப்புறமா ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க. ஏன்னா நீங்க நிறைய வாங்கிட்டு போய் ஃப்ரீயா என்ன பண்ணுவீங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய பழக்கம் அதுதானே. ஸோ அது என்ன பண்ணுவோம்னு தெரியும். ஸோ அதனால ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, போயிட்டு அந்த 5 வாங்கிட்டு போய் தேவனை அறியாத அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஒரு 5 பேரோட பேரை எழுதி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, உடனே கொண்டு கொடுக்காதீங்க. ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை கனப்படுத்துவார். 5 ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பரலோகத்தில் உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்க 5 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதே நேரத்தில் இந்த டிராக்டரை வாங்கி கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை 2 பேர் அடிக்கிறாங்க, 2 ஃபேமிலி அடிச்சு கொடுக்குறாங்க. அவங்களுடையதான வருமானத்துல இருந்து, கஷ்டத்துல இருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. இது ஒரு ஊழியமா அவங்க செய்யறாங்க, நான் அடிக்கல, அவங்க தான் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடையதான அந்த ஊழியத்தை, அவங்களுடைய பணத்தை விருதாவா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ எவ்வளவு முடியுமோ 5னா 5 வாங்கிட்டு போய் 5 பேர் கொடுங்க. இல்லை என்னால் அவ்வளோதான் முடியாதுன்னா பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். ஆனால் ஊழியம் செய்ய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2-3 நாள் செய்தி கேட்டோன்னு போயிடக்கூடாது. இனி வருகிற காலங்கள் எல்லாம் 6-8 வெளிப்படுத்தல் கண்களுக்கு முன்பாக நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும். நீங்க உடனே நாளைக்கு ஆரம்பிக்க நினைக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பேசின உடனே நாளைக்கு நடக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம். போய் நின்ன உடனே ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா 2 நிமிஷத்துல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, அண்ணா ஒரு சிக்கன் கறி அப்படின்னா சிக்கன் கறி உடனே வரணும். அது நம்ம வீடுகளில் நடக்காது. நம்ம வீட்டில் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு நேற்று வாங்கணும் மாவு, நேற்று அரைச்சாதான் இன்னைக்கு தோசை. ஆனா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் ஜென் ஜீன் இருக்குல்ல, ஜீலாம் தாண்டி பீட்டாக்கு போயிருச்சு. இதெல்லாம் எப்படின்னா, போய் நிக்கும் போதே போகும்போதே அண்ணா ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படியே கடாயில போட்டு உருட்டி அடுத்த 2வது நிமிஷம் கொடுக்கணும். அந்த மாதிரி அப்படி நடக்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்குரிய காலத்தில் தான் நடக்கும். இன்னைக்கு ஜென்சி வந்துருச்சுங்கிறதுனால குழந்தை 3 மாசத்துலயா பிறகுது? இல்ல, அதே 9 மாசம் தானே. இல்ல ஜென்சி வந்துருச்சுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 10 மணி நேரமா குறைஞ்சிருச்சா ஸ்பீடா? எல்லாம் பசங்க ஃபாஸ்டா இருக்கானுங்க. எல்லாம் இன்டர்நெட் ஸ்பீட் ஆயிருச்சு. 1 GB 2 GB டிபி ரேஞ்சுக்கு போயிருச்சு. அதனால நம்மளும் ஸ்பீடா சுத்துவோம். ஆண்டவர் சூரியனை ஸ்பீடாவை சுத்த விட்டுருக்காரு. அவர் எதுவும் மாறவே இல்லை, இவங்க தான் மாறுறாங்க. அதனால ஆண்டவர் சொன்ன நேரத்துல தான் அவர் வருவார். அது வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருக்கணும். உடனே அவரு பிரதர் ஜெகன் பிரதர் சொன்னாரு, ஒன்னும் காணுமே, நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா நாளைக்கு காலையில ஒரு குண்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் போட மாட்டாரு. ஆயத்தப்படுறதுக்கான நேரம் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த 6வது 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் நீங்க உண்மை உள்ளவர்களாய் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பீர்களானால், முடிவு பரியந்தம் நிலைநிற்பீர்களானால் அவருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியம் நடக்குது. அவர் வருவேன் என்கிற காரியமும் நடக்க போகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா?